டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். உலகம் முழுவதிலும் புத்தாண்டை வரவேற்க மக்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள். களத்திலிருந்து விவரங்களோடு நமது செய்தியாளர்கள் தகவல்களுடன் காத்திருக்கிறார்கள். முதலாவதாக மதுரையிலிருந்து பிரசன்னா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கொண்டாட்டங்களுக்கு பெயர் பெற்ற மதுரை மக்கள் இந்த முறை சற்று வித்தியாசமாக புத்தகங்களுடன் புத்தாண்டை வரவேற்க காத்திருக்கின்றனர். இது குறித்து பிரசன்னாவிடமே கேட்கலாம். பிரசன்னா, புத்தக பிரியர்கள் மாணவர்களுக்கு இந்த புத்தாண்டு புத்தகத்தோட தொடங்குறாங்க. ஒரு நல்ல விஷயம், புத்தகத்தோட தொடங்குறது. என்ன கள தகவல்கள்? புத்தக பிரியர்கள் மாணவர்கள்லாம் இந்த புத்தாண்டு குறித்து என்ன சொல்றாங்க, எப்படி வரவேற்கிறாங்க? ராதா, மதுரை மாநகர் என்பது ஒரு திருவிழா போன்ற ஒரு நகரமாகும். இந்த மதுரை மாநகரில் தற்பொழுது மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய மேற்கு கோபுர வாசல் இருக்கக்கூடிய நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களில் இல்லாத அளவுக்கு 32 ஆண்டுகளாக நியூ இயர் அதுவுமாக, அதாவது புத்தாண்டு அதுவுமாக இரவு நேரத்தில் வந்துட்டு வழக்கத்துக்கு, அதாவது எப்பவுமே இரவு 8 மணிக்கே கடையை வந்துட்டு அடைத்து விடுவார்கள். ஆனால் நியூ இயர் அதுவுமாக இரவு 1 மணி வரை கடை தற்பொழுது வாசகர்களுக்காக திறந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வாசகர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வந்து புத்தகங்களை வாங்கி செல்கிறது. புத்தாண்டை புத்தகத்தோடு கொண்டாட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக குடும்பமாக குழந்தைகள், அது சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே தற்பொழுது இந்த புத்தக ஸ்டாலுக்கு படையெடுத்து வந்தவரும் இருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் குணா காட்சி பற்றி கொண்டிருக்கக்கூடிய போல்தான் இந்த புத்தக கண்காட்சியில் ஏராளமான புத்தகங்கள் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கூட வாசல் அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். திருவிழா, அதாவது மதுரை ஒரு முழுக்க திருவிழா நகரம். புத்தாண்டு அதுமா மதுரை சொல்ல தேவையில்லை. அப்படிங்கும்போது புத்தக வாசிப்புல மதுரை மக்களோட மிகுந்த ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க. அந்த வகையில நீங்க இங்க எத்தனாவது வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? புத்தக வாசிப்போட புத்தாண்டை கொண்டாடுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகமா இருக்கு? தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளாக இந்த நியூ இயர் கொண்டாட்டத்துக்கு வந்துட்டு இருக்கேன். இங்கே புத்தகங்கள் புது புத்தகங்கள் பார்ப்பதற்கும், அதே மாதிரி 90% கழிவு புத்தகங்கள் நான் ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கனால என்னோட குழந்தைகளுக்கு, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காண்டி வாங்கிட்டு போவேன் வருஷம். இது தொடர் நிகழ்வாக இருக்குது. அந்த குழந்தைகள் முதல் தேதியில் 2ஆம் தேதி திறக்கும் போது அந்த புத்தகத்தை வாங்கி பார்க்கும்போது, சார் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு புத்தகம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதே மாதிரி டிக்ஷனரி தொடர்ந்து வாங்கிட்டு போகிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு இன்றைக்கு முக்கியம் சொல்லகராதி. ஸோ அது 90% கழிவுகளில் இங்கே கொடுக்குறாங்க. அதெல்லாம் புத்தகங்கள் குழந்தைகளுக்கு வாசிக்க வைக்கணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி நாங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் புதுசாக அந்த புத்தகத்தை பார்க்கும்போது ஒரு முகமலர்ச்சியும், அதை தொடர்ந்து வாசிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகளாக நான் இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்துட்டு இருக்கிறேன். என்னோட நண்பர்களை பலரையும் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்குது. புத்தாண்டில் தொடக்கத்தில் ஒரு புத்தகத்தோடு இருக்கிறதுன்றது ஒரு மகிழ்ச்சி தர நிகழ்வாக இருக்குது. சார், இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க முதல் முறையா இப்போ நீங்க வரீங்க அப்படிங்கும்போது இந்த பகுதியில் நீங்க என்ன மாதிரி புத்தகங்கள் நீங்க பாக்குறீங்க? அந்த புத்தகங்கள் புத்தாண்டு அதுமா புத்தகம் வாசிக்கிறதுன்ற அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. அது உண்மையிலே நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது. பொதுவாக மதுரையை பொறுத்தவரை 3000 ஆண்டுகள் பழமையான நகரம் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இங்கே வரலாறு தொடர்பான நூல்கள், மிக முக்கியமாக நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் அறியப்படாத மதுரை, மதுரையினுடைய சமண சின்னம், வேறு சாந்தலிங்கம் ஐயா போன்ற வரலாற்று பேராசிரியர் நூல்லாம் இங்கே வைக்கிறாங்க. இப்போ எங்களை போன்ற வளர்கின்ற ஆய்வாளர்களுக்கு, இன்னும் வாசிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, இப்போ என் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த கிட்ஸ் குழந்தைகளுக்கான புத்தகம், ஓவியம் வரையறதுக்கான புத்தகம் எல்லாமே இங்கே அவைலபிளாக வச்சுருக்கிறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அதை அவங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிற எனக்கு வரலாறு, இலக்கியம் ரெண்டையும் சொல்லணும்னா மாணவர்களுக்கு நீங்கள் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் போங்க, எல்லா வகையான நூல்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே இருக்குது. வரலாறு தொடர்பான நூல்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ராதா, கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக புத்தாண்டு அதுவுமாக மக்களுக்கு அது குறிப்பாக புத்தக வாசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரப்பிரசாதமா இருக்கிறது. புத்தகத்தோடு புத்தாண்டை கொண்டாடுவது மற்றற்ற மகிழ்ச்சி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ராதா, புத்தக பிரியர்கள், குழந்தைகள், மாணவர்கள் அப்படின்னு புத்தகத்தோட இந்த புத்தாண்டை தொடங்கினால் உற்சாகமாக இந்த புத்தாண்டு அமையும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.
டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.